வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாதாரணமாக ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி அதை வச்சு எப்படி ஒரு ஆளின் ஃபோன் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அநேகமாக வாட்ஸ்அப்பில் பல லிங்க்கள் ஷேர் பண்ணப்படுறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூட நிறைய பேருக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இந்த லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆஃபர் வரும், அதை விட இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், இத்தனை ஜிபி உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் நிறைய லிங்க் வந்திருக்கு. இதை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை 10 குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், அப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த மெசேஜ் தந்திருப்பாங்க. நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எந்தவித ஒரு அதிர்ஷ்டமும் கிடைச்சிருக்காது, அதே மாதிரி எந்த ஒரு ஜிபியும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதை வச்சு உங்களுடைய மொபைல் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸையும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அதை விட உங்களுடைய டேட்டா கிளைம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்படி அந்த லிங்க் அனுப்பி உங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும்ன்றதை பற்றி காட்ட போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நிரோஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு வெப்சைட் தான் வரும். யாருடைய ஃபோன் பற்றிய இன்ஃபர்மேஷன் நாங்கள் எடுக்கணுமோ அவருக்கு ஒரு விசஸ் அனுப்புகிற மாதிரி நாங்கள் அனுப்பி அவர்கிட்ட ஃபோன் பற்றிய இன்ஃபர்மேஷன் நாங்கள் எடுக்க போகிறோம். நீங்கள் அனுப்ப போகிற லிங்கை அவர் கிளிக் பண்ணும்போது அவருக்கு மெசேஜ் வந்து ஷோ பண்ணுற மாதிரி நாங்கள் இதை அனுப்புவோம். லவ்வர்ஸ் டே விசஸ் நான் அனுப்புகிறேன். இதில் பாருங்கள், நீங்கள் ஒரு ஃபோட்டோண்ட செலக்ட் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜின் URL எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் பாருங்கள், காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நான் இந்த இமேஜின் URL எடுக்கிறேன். அந்த URL நாங்கள் இதில் பேஸ்ட் பண்ணணும். இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் URLன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் அக்ரியன் கிரியேட் URL கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு லிங்க் வந்து க்ரியேட் ஆகிட்டு இந்த லிங்கை தான் நாங்கள் அனுப்ப போகிறோம். இதில் பாருங்கள், ஸ்மார்ட் லாக்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதே எனேபிள் பண்ணினா என்ன நடக்கும்ன்றதை நான் பிறகு சொல்கிறேன். இதில் பாருங்கள், நான் சும்மா சின்ன டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ரோஸ் மீடியா கேசன் யூ அமேசிங் கிரீட்டிங் உண்டு. இதில் நான் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோத்தையும் காப்பி பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இப்போ இந்த லிங்கை யாரும் கிளிக் பண்ணால் எங்களுக்கு அவர்கிட்ட மொபைல் பற்றி இன்ஃபர்மேஷன் வரும். நான் அனுப்பின லிங்கை என்னுடைய ஃபோனில் ஓப்பன் பண்ணுறேன். குரோம் ப்ரௌசரில் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், இதில் கப்பி வேலன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. எந்த வித இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரையில்லை. இப்போ நான் பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். உங்களோட நண்பர் ஓப்பன் பண்ணும்போது இதே மாதிரி விசஸ் அனுப்புகிறேன்னு அவர் நினைப்பார். ஆனால் அவர்கிட்ட ஃபோன் பற்றிய ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை நாங்கள் எடுத்துட்டோம். பாருங்கள், இதில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், அவர் என்ன ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறார், மற்றது எந்த ப்ரௌசரில் அதை ஓப்பன் பண்ணவர், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, மற்ற கொஸ்ட் நேம் பார்க்கலாம். அதை விட என்ன சிம் அவர் யூஸ் பண்ணுறன்றதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் லாக்ன்றதை நான் எனேபிள் பண்ணுறேன். இதை ரீப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த லிங்கை திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். இதை நான் ஒபேரா மெனியில் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எங்களுக்கு முதல் வந்த மாதிரியே அந்த விசஸ் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், லெஃப்டில் இதை நான் ரீப்ரெஸ் பண்ணுறேன். இதில் கீழே பாருங்கள், கடைசி எனக்கு இன்னொரு வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், டேட், டைம், ஐபி அட்ரஸ், கண்ட்ரி, டைம் ஜோன், யூசர் டைம், என்ன லாங்குவேஜ் அவர் யூஸ் பண்ணுறார், அதை விட எந்த விண்டோவில் அது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்கள், ஸ்க்ரீன் சைஸ், லோக்கல் ஐபி, CPU, மற்ற எந்த ப்ரௌசர் பாருங்கள். நான் முதல் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணால் இப்போ ஒபேரா ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணேன். அப்படியே நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் கிடச்சிருக்கு. ஆகவே நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணப்படுற லிங்குகளை நீங்கள்
இயன்றளவு ஓப்பன் பண்ணுறதை தவிருங்க. ஓப்பன் பண்ணுறதை மட்டுமில்லை, நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறதை நீங்கள் முட்டா தவிர்த்து கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.